இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிடக்கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களெல்லாம் சரவணபீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவணபீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே 11ஆம் இடத்தில் நின்ற கிரகங்களை பற்றி சொல்லவிருக்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். 11ஆம் இடம் உபஜயஸ்தானம். அது வெற்றி ஸ்தானம், எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானம். ஒரு ஜாதகத்தில் 11ஆம் இடம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அது லாபஸ்தானம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எல்லா லாப வெற்றிகளை தரக்கூடிய இடம் 11ஆம் இடம். இப்போ 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்துட்டாலே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் உண்டு. அந்த கிரகம் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை ஜாதகருக்கு கொடுத்துட்டு தான் போகும். அப்போ 11ஆம் இடத்துல எந்தெந்த கிரகம் தான் என்னென்ன பலன் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன், நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கேன். 11ஆம் அதிபதி திசை நடக்கும்போது அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை தொடக்கூடிய அமைப்பெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகளை உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் அடையலாம். 11ஆம் பாவம் மட்டும் கிடக்கூடாது ஒரு ஜாதகத்தில். இந்த 11ஆம் இடம் எப்போவுமே ஒவ்வொரு பாவத்திற்கும் 11ஆவது பாவம் அந்தந்த பாவத்துக்குண்டான வெற்றியை செய்யும். இப்போ உதாரணத்துக்கு 4ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம் அப்படின்னு வச்சிங்கன்னா, 4ஆம் இடம் என்றால் சொத்துகள், இடம், நிலம், வீடு, வாகனம். அப்படின்னா 4க்கு 11ஆம் பாவம் வளர்க்கும்போது சொத்துகள், இடம், நிலம், வீடு, வாகனம் எப்போவுமே சிறப்பாக இருக்கும். இப்போ 2க்கு 11ஆம் இடம், 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு. இந்த 2க்கு 11 சிறக்கும்போது பொருளாதாரத்திலும் குடும்ப வாழ்க்கையும் நிறைய சிறப்புகள் உண்டு. 10க்கு 11ஆவது பாவம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அப்போ 10ஆம் இடத்துக்கு 11ஆம் பாவம் வளர்க்கும்போது தொழில் வெற்றிகள் வாழ்க்கையில் எப்போவுமே கெடாமல் இருக்கும். அதே மாதிரி லக்னத்துக்கு 11ஆம் வளர்க்கும்போது ஜாதகருக்கு வாழ்நாள் வெற்றிகள் இருக்கும். இப்படி ஒவ்வொரு பாவத்திற்கும் அந்த 11ஆம் இடம் மிக முக்கியமான இடம். அப்போ ஒரு பாவத்தை இயக்கணும்னா அந்த 11ஆம் இடத்தை இயக்கினாலே உங்களுக்கு வெற்றிகள் வந்துடும். இப்போ ஒரு திருமண தடை இருக்குது, 7ஆம் இடம் திருமண வாழ்க்கை அப்படின்னா அந்த 7க்கு 11ஆம் இடம் அப்படின்னு அதை பார்த்து நீங்கள் அதை இயக்கினாலே மிகப்பெரிய வெற்றிகளை திருமண பாவத்துக்கு கொடுத்துட்டு போயிடும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பாவத்திற்கும் 11ஆம் இடம் என்பது சிறப்பை தரக்கூடிய பாவம். ஏன்னா அது வெற்றி ஸ்தானம். அப்போ அந்த பாவங்கள் சிறப்பாக அமைகிறது ஒரு ஜாதகருக்கு பெரிய பலம். அதில் என்னென்ன கிரகங்கள் இருக்கும்போது என்னென்ன பலம், என்னென்ன வெற்றி, என்னென்ன தோல்விகள் அப்படின்னு பற்றி தான் இப்போ நான் சொல்ல இருக்கிறேன். இப்போ 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் நிற்கிதுன்னா அந்த கிரகம் ஆரம்பத்தில் தோல்வி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் தோல்விக்கு பின், தடைக்கு பின் மிகப்பெரிய வெற்றிகளை அது கொடுக்கும். ஒரு 11ஆம் அதிபதி திசை நடக்குதுன்னா 45 வயதுக்கு மேலே அந்த திசை வந்துட்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை அந்த ஜாதகர் அடைவார். ஏன்னா அது எப்போவுமே பிற்பகுதியில் பலன் கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ ஒரு 11ஆம் அதிபதி திசை நடக்கணும்னா அது 40 வயதுக்கு மேலே வருதுன்னா அந்த ஜாதகம் மிகப்பெரிய யோக ஜாதகம். கட்டாயம் அவர்கள் வாழ்க்கையில் உயர்வு உண்டு. அதே மாதிரி 11ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துலையும் காலப்புருஷனுக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய கும்பத்திலையும் ஒரு கிரகம் இருப்பது அரசு, அரசியல் சார்ந்த வெற்றிகள், உயர் பதவிகள் வாழ்க்கையில் நிச்சயம் உண்டு. ஒரு தலைமை பொறுப்பு உண்டு. குலத்தொழில் சார்ந்த வெற்றிகள், ஜோதிடம், ஆன்மீகம் சார்ந்த துறைகள், இதில் பெரிய வளர்ச்சி வெற்றிகள் அவர்களுக்கு உண்டு. 11ஆம் பாவத்துக்கு ஒரு சுபகிரக தொடர்பு இருக்கும்போது அவர்களுக்கு வாழ்நாள் பூரா வெற்றிகள் இது கொடுத்துட்டே இருக்கும். அந்த திசைகள் வந்தாலும் வராட்டியும் அது அந்த ஜாதகருக்கு வாழ்நாள் வெற்றியை கொடுக்கும். 11ஆம் இடத்திற்கு சுப பார்வை தொடர்பு, ஒரு குரு பார்வையோ ஒரு சுபகிரக தொடர்பு இருப்பது அது வாழ்நாள் வெற்றி அந்த ஜாதகருக்கு எப்போவுமே சிறப்பு எடுத்துக்கிட்டே இருக்கும். இப்படி 11ஆம் பாவம் என்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய உபஜயஸ்தானம். அதே போல் 11ஆம் பாவம் அப்படின்னா ஒரு கிரகம் இருக்குது, 11ஆம் திசை நடக்குதுன்னா நீங்கள் ஆசைகளை மட்டும் குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் பூரா வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த கிரகம். பேராசை மட்டும் தவிர்த்துடணும். 11ஆம் பாவத்தில் கிரகம் நின்று திசை நடத்தும் போது அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா வெற்றி உறுதி. நீங்கள் நினச்சதை விட அதிகமாக உங்களுக்கு அந்த கிரகங்கள் கொடுத்துட்டு போயிடும். ஆனால் பேராசையோடு போகும்போது எதுவுமே கிடைக்காது. 11ஆம் பாவத்தில் தோல்வி உண்டு. இதை மைண்டில் வச்சுக்கோங்க நல்லா. 11ஆம் அதிபதிக்கும் 11ஆம் இடத்துக்கும் 5, 9 தொடர்பு. இது வாழ்க்கையில் மிகப்பெரிய பலம் அந்த ஜாதகத்திற்கு. பாக்கியாதிபதியோ பூர்வ புண்ணியாதிபதியோ தொடர்பு பெறும்போது அந்த 11ஆம் பாவத்திற்கு அது மிகப்பெரிய பலம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு மீன லக்னம். இப்போ மீன லக்னத்தில் 11ல் சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த 11ஆம் இடத்து சனியோடு பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் தொடர்பு பெறுவதோ இல்லை செவ்வாய் பாக்கியாதிபதி தொடர்பு பெறுவதோ வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அந்த ஜாதகருக்கு அந்த சனி கொடுப்பாரு. சனி திசை கொடுக்கும். வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு உண்டு. இவர்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் வெற்றியை சந்திச்சே தீர்வார்கள் என்பது எழுதப்பட்ட விதி. இதுதான் இந்த 11ஆம் பாவத்தினுடைய சிறப்பு.
ஸோ எனவே 11ஆம் இடத்தை நீங்கள் நல்லா ஆய்வு செய்து பார்த்துக்கோங்க. அந்த தசாபதிகள் வரும்போதும் 11ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்காரா அப்படின்னு பார்த்துட்டு அதற்குண்டான பலத்தை சரி செய்வதும் மிகப்பெரிய வெற்றிகளை வாழ்க்கையில் அடைய முடியும். அந்த 11ஆம் இடத்தில் சூரியன் வளர்ச்சிக்கான கிரகம். அப்போ 11 சூரியன் இருப்பவருக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி வெற்றி நிச்சயம் உண்டு. அரசு சார்ந்த எண்ணங்கள், அரசு துறைக்குண்டான எண்ணங்கள், அரசு உத்தியோகத்துக்கான எண்ணங்கள் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதில் வெற்றியும் நிறைய பேருக்கு கிடைக்கும். அங்கு சுவர் தொடர்பு இருந்தால் நிச்சயம் அரசு சார்ந்த துறைகள், அரசு சார்ந்த வெற்றிகள் அவர்களுக்கு உண்டு. இங்கே 11 சூரியன் இருப்பது தந்தைக்கு பலம். இவர்களுக்கு திருமணத்திற்கு பின் நல்ல வளர்ச்சி உண்டு. தலை சார்ந்த பிரச்சனைகள் இவர்களுக்கு இருக்கும். அதை நல்ல சூரியனுடைய ஆற்றலை சரி செய்யும் போது தலை சார்ந்த பிரச்சனைகள் குறையும். நிர்வாக சிறப்பு இவர்களுக்கு எப்போதும் உண்டு. இவர்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி உண்டு. நல்ல நிர்வாகத்திறமை மிக்கவர். இந்த 11 சூரியன் இருப்பவர் நிர்வாகத்திறமையோடு வாழ்க்கையில் வெற்றிகளை அடையக்கூடியவர். இவர்களுக்கு தாய் தந்தை பிரிந்த வாழ்க்கை உண்டு. தாமத திருமணம் உண்டு இந்த 11 சூரியன் இருப்பவர்களுக்கு. ஆனாலும் வாழ்க்கையில் எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் 11 சூரியன் இருக்கும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை சந்திப்பார்கள். சூரிய திசை வரும் காலத்தில் சூரியன் லக்னத்திற்கு பாவையாக இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு அவர்களுக்கு உண்டு. 11 சந்திரன், வண்டி, வாகனம், சொத்துகள், இதில் ஏமாற்றம் இவர்களுக்கு உண்டு நிச்சயம். திடீர்னு பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்று போகும். ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க, பெட்ரோல் போடாமல் விட்டோம், மறந்துட்டோம், திடீர்னு வண்டி நின்று போகும். பெட்ரோலுக்காக அவர்கள் அங்கு தடுமாறக்கூடிய நிலையை இந்த 11 சந்திரன் அனுபவத்தில் பார்க்கலாம். நீங்கள் இவர்களுக்கு ஒரு இடமாற்றத்துக்கு பின் தான் வாழ்க்கையில் வளர்ச்சி. 45 வயதுக்கு மேல் மிகப்பெரிய வெற்றிகளை அடையக்கூடியவர்கள் இந்த 11 சந்திரன் இருப்பவர்கள். அடிக்கடி இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடமாற்றங்கள் இவர்களுக்கு வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும். இவர்களை தொழிலில் பெண் வாடிக்கையாளர் அதிகம். இவர்களுக்கு பொதுவாகவே நண்பர்களில் பெண் நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. இவர்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள், குறிப்பாக கால்வலி உண்டு, சளி தொந்தரவு, வீசிங் பிரச்சனை உண்டு. வாழ்க்கையில் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். 11 சந்திரன் இருப்பவர்கள் வாழ்க்கையில் உயர்வு தாழ்வுகள் வந்துக்கிட்டே இருக்கும். 11 சந்திரன் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. இப்போ சந்திரன் வளர்ந்து தேயக்கூடிய கிரகம். வளர்வரை சந்திரனாக இருந்து 11 சந்திரன் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி வெற்றி. இவர்கள் பிறந்தது தேய்வரை சந்திரனாக இருந்து 11 சந்திரன் இருக்கும்போது வாழ்க்கையில் வளர்ச்சி தோல்விகள், ஏற்றத்தாழ்வுகள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த சந்திரன் லக்ன சுபராக இருந்து 11 இருக்கும்போது பெரிய வளர்ச்சி வெற்றி உண்டு. நிச்சயம் 45 வயதுக்கு மேல் 11 சந்திரன் இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு, சொத்துகள், வளர்ச்சி உண்டு. 11 செவ்வாய் இருப்பவர்களுக்கு வாகனம், சொத்துகள் சார்ந்த மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு. சொத்துகள் நிறைய சேரும். சொத்துகள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சொத்துகள் மிகப்பெரிய வளர்ச்சி. அதனால் இவர்களுக்கு உழைப்பில்லாத வருமானங்கள், வாடகை வருமானங்கள், உயில் சொத்துகள் நிறைய இவர்களுக்கு வாழ்க்கையில் உண்டு. நல்ல வளர்ச்சிக்கான இடம் 11 செவ்வாய் இருப்பது மிகப்பெரிய வெற்றி. ஆனால் கடன் எதிரிகள் உண்டு. சொத்துகள் நிறைய சேரும், ஆனால் கடன்கள் உண்டு, மறைமுக எதிரிகள் உண்டு, ஆரோக்கிய குறை உண்டு. குறிப்பாக வயிறு சார்ந்த பிரச்சனைகள் உண்டு, உடல் உஷ்ண வியாதிகள் உண்டு, ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த செவ்வாய் 11 இருப்பவர்களுக்கு உண்டு. ஏன்னா 11ஆம் இடம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா காலப்புருஷனுக்கு 11ஆம் இடம் கும்பம், சனியுடைய வீடு. பொதுவாக அது பாதகஸ்தானமாக வந்துடுது இந்த காலப்புருஷனுக்கு. அப்போ பொதுவாகவே காலப்புருஷனுக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம் என்பதால் 11ஆம் இடத்தில் நின்ற கிரகங்கள் முற்பகுதி வாழ்க்கையில் தோல்வியை கொடுத்து தான் பிற்பகுதி நிறைய வெற்றிகளை கொடுக்கும். அப்போ ஒரு வாழ்க்கையில் ஒரு தோல்விக்கு பின் தான் வெற்றி. இந்த 11ஆம் இடம் என்பதே அப்படி தான். 11 எந்த கிரகம் இருந்தாலும் சரி, கிரகம் இல்லாட்டி சரி, 11ஆம் அதிபதி திசை நடந்தாலும் சரி, இந்த 11ஆம் அதிபதி வாழ்க்கையில் எப்போ வெற்றியை கொடுப்பார்னா ஒரு தடை தோல்விக்கு பின் பிற்கால வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைவார்கள். இந்த 11 செவ்வாய் இருவர்களுக்கு ஒரு உத்தியோகமோ ஒரு வேலையோ முதல் வேலையில் திருப்தி இல்லை. 2வது வேலை 2வது உத்தியோகம் தான் திருப்தியாக இருக்கும். அதில் நல்ல வளர்ச்சி வெற்றிகள் இருக்கும். இவர்களுக்கு ஆரோக்கிய குறை உண்டு, வயிறு சார்ந்த பிரச்சனைகள் உண்டு. வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு முக்கியமான காரணமே சரியான நேரத்தில் சாப்பிடாமல் இருக்கிறது தான். 11 செவ்வாய் இருப்பவர்கள் நேரத்துக்கு சாப்பிட முடியாது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாலே வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அறவே அத்து போகும். ஆரோக்கியம் நல்லா சரியாயிடும். வேகமாக வாழ்க்கையில் எதையுமே செய்யணும்னு நினைக்கிறவங்க 11 செவ்வாய் இருப்பவர்களுக்கு எதை தொட்டாலும் வேகம் இருக்கும். சாப்பிட்டாலும் வேகமாக சாப்பிடுவாங்க. அது அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாக இருக்கும். செவ்வாய் அங்கே இருக்கும்போது அது நிறைய தோல்விகளை கொடுத்து மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். இவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி வெற்றி உண்டு. இவர்களுக்கு கட்டாயம் வழக்கு உண்டு, சொத்துகள் உண்டு, ஆனால் வழக்கும் உண்டு. ஆனால் வழக்கில் வெற்றி பெறக்கூடியவர்கள் 11 செவ்வாய் இருப்பவர்கள். கட்டாயம் எந்த கேஸாக இருந்தாலும் அதை ஜெயிச்சிருவாங்க. அதுவும் இவர்களுக்கு பெரிய பலம். 11 புதன். இவர்களுக்கு கட்டாயம் பாஸ்போர்ட் பிரச்சனை உண்டு, டாக்குமெண்ட், பத்திரம், பட்டா, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். அதில் கட்டாயம் ஒரு பிரச்சனை, அதில் இஷ்யூஸ் உண்டு. ஒரு சொத்துக்கள் வாங்கும்போது பத்திரத்தை பார்த்து வாங்கணும், பட்டாவை கவனித்து வாங்கணும். இதிலெல்லாம் வாழ்நாளில் பிரச்சனை இருக்கும் 11 புதன் இருப்பவர்களுக்கு. காலி நிலங்கள் வாங்குவதில் வில்லங்கங்கள் உண்டு.
கவனம் கவனம். வங்கி சார்ந்த பிரச்சனைகள் உண்டு, அதுலேயும் கவனமாக இருக்கணும். அந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதில் இவர்கள் அதை சரி செய்யக்கூடிய வெற்றிகளும் இவர்களுக்கு 11 புதன் கொடுப்பார். இவர்களுக்கு வாழ்க்கையில் இடமாற்றம் உண்டு. இடமாற்றத்துக்கு பின் பெரிய வளர்ச்சி வெற்றி உண்டு. 11 புதன் இருப்பவர்களுக்கு சளித்தார் தொந்தரவுகள், நீர் தொந்தரவுகள், நீர்கண்டம் உண்டு. அதில் கவனமாக இருந்துக்கிறணும். நிறைய பேருக்கு 11 புதன் தாய் அன்பு குறைவு. அம்மா கிட்ட அன்புக்காக ஏங்குவாங்க. சிலர் தாயை பிரிந்து வாழக்கூடிய நிலை இவர்களுக்கு உண்டு. இதெல்லாம் இவர்களுக்கு வாழ்க்கையில் இந்த 11 என்ற புதன் கொடுத்து, ஆனாலும் பிற்பகுதியில் நிறைய வெற்றிகளை இவர்களுக்கு கொடுக்கிறார். ஏன்னா காலபுருஷனுடைய 6ஆம் அதிபதி புதன், அவர் போய் காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல பாதகத்தில் நிற்கிறார். அப்போ இவர்களுக்கு கடன் நோய் வழக்கு உண்டு. கட்டாயம் அதில் வெற்றிகளும் உண்டு இவர்களுக்கு. ஆனால் இவர்களுக்கு நிறைய தோல்விகளுக்கு பின் தான் 11 புதன் வெற்றியை கொடுப்பார். 11 குரு குழந்தை பிறந்த பின் வளர்ச்சி, திருமணத்துக்கு பின் வளர்ச்சி. ஃபஸ்ட்டு திருமணம் செஞ்சப்படும் ஒரு வளர்ச்சி வரும். குழந்தை பெண் பிறந்த பின் மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு. இது 11 குரு இருப்பவங்களுக்கு பெரிய பலம். அதே போல் இவர்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த நல்ல நாட்டம் இருக்கும். இறைப்பணி, இறை வழிபாடுகள், பொது காரியங்கள் முன்னால் செய்கிறது, ஒரு தலைமை பொறுப்பு, இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு திருப்பணிகள் செய்வது, கும்பாபிஷேகம் செய்வது, இது மாதிரி விஷயங்கள்லாம் இவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய சிறப்பு வெற்றியை கொடுத்துரும். இது இவர்களுக்கு வாழ்க்கையில் திரும்ப திரும்ப கிடைக்கும். நல்ல மருத்துவ ஆர்வம் உள்ளவர்கள் 11 குரு இருப்பவர்கள். அதே மாதிரி குறுக்கு வழியில் போக விரும்ப மாட்டாங்க. நேர் வழியில் செல்லக்கூடியவர்கள், மனசாட்சிக்கு பயந்து நடக்கூடியவர்கள், வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடையக்கூடியவர்கள் 11 குரு இருப்பவர்கள். சிலருக்கு பணம் சார்ந்த துறைகளில் பெரிய வெற்றி வளர்ச்சி உண்டு. ஆனால் ஒரு பொருளாதார இழப்பு கொடுத்து தான் அதில் வெற்றியை இந்த 11 குரு கொடுக்குறாரு. மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பு உண்டு. ஆனால் அந்த இழப்புக்கு நிகரான ஒரு வெற்றியை 11 குரு கொடுப்பார். இந்த 11 குரு நண்பர்களால் வளர்ச்சி வெற்றி உண்டு. நல்ல ஒரு அமைப்பு 11 குரு இருப்பது. உபஜயஸ்தானத்தில் காலபுருஷனுடைய பாக்கியாதிபதி போய் 11 இருப்பது மிகப்பெரிய வெற்றி வளர்ச்சி. குரு 11 ஒரு சில தடை தாமதத்தை கொடுத்து தான் வெற்றிகளை கொடுப்பாரு. ஆனாலும் மிகப்பெரிய வெற்றி வளர்ச்சியை குரு 11 கொடுப்பாரு. 11 குரு இருந்து குரு திசை வரும் காலத்தில் அது வெற்றி மிகப்பெரிய அளவுக்கு உச்சத்தை தொடக்கூடிய வளர்ச்சி உண்டு. 11 சுக்கிரன் முதல்ல கூட்டு தொழில் செய்ய விருப்பமுள்ளவர்கள் பெரும்பாலும் கூட்டு தொழில் செய்கிறாங்க. அதில் முதல் தொழிலில் நிறைய தோல்வி தடை நிறைய இழந்து, ரெண்டாவது தொழிலில் தான் இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வளர்ச்சி உண்டு. இவர்களுக்கு திருமணம் தாமத திருமணம், சுகபோக வாழ்க்கை, மனைவி அப்படிங்கிற திருமண வாழ்க்கை, சுகபோக வாழ்க்கை குறைவு. அதில் தாமத திருமணம், அப்படி சீக்கிரமாக திருமணம் நடந்துட்டால் அது காதல் திருமணமாக இருக்கும். அதில் பிரச்சனைகள் நிறைய வரக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சுக்கிரன் 11 இருப்பவர்களை திருமணம் கொஞ்சம் லேட் பண்ணி செய்துக்கிறது நல்லது. அவசரப்பட்டு திருமணம் செய்யாமல் இருப்பது வெற்றி. 11 சுக்கிரன் இருப்பவர்களுக்கு 40-45 வயசுக்கு மேலே பின் வாழ்க்கை நல்ல சுகபோகமான நிம்மதியான வாழ்க்கை எல்லாமே கிடைச்சிரும். தாயாருக்கு கண் பிரச்சனை உண்டு, ஆரோக்கிய குறைவு உண்டு. இந்த மருத்துவ செலவுகள் தாய்க்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த 11 சுக்கிரனர்களுக்கு மனைவி வழியிலையும் மன வாழ்க்கை சிறப்பில்லாதவர்கள் இருக்காங்க. மனைவி வழியில் மன வாழ்க்கை சிறப்பில்லாத நபர்கள் இருக்காங்க. இதெல்லாம் 11 சுக்கிரன் இருப்பவர்களுக்கு. முதல் பகுதி இவர்களுக்கு தோல்வி அப்படின்னாலும் பிற்பகுதி மிகப்பெரிய வெற்றி வாழ்க்கையில் சுக்கிரன் கொடுப்பார். இதுவும் நல்ல ஒரு அமைப்பு தான். சுக்கிரனுக்கு சுபர்கள் தொடர்பு இருக்கும்போது 11 சுக்கிரன் சுக்கிர திசை வரும்போது 20 ஆண்டு ராஜ்ய யோகத்தை சுக்கிரன் கொடுப்பாரு. இது 40 வயதுக்கு மேலே 45 வயசுக்கு மேலே வரும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். 11 சனி. பொதுவாகவே 11 ஒரு கிரகம் இருக்குன்னா அது சனி பகவானுக்கு தான் மிக மிக நல்ல இடம். 11 சனி இருப்பதே அது மிகப்பெரிய ஒரு வெற்றிக்குண்டான ஒரு கிரகம் சனி. 11 வாழ்க்கையில் உயர்வு உண்டு. முற்பகுதியில் போராட்டம், இளமையில் போராட்டம், பிற்பகுதியில் மிகப்பெரிய வெற்றி வளர்ச்சி, புகழ், அந்தஸ்து, நல்ல உயர்வு சனி கொடுப்பார். சனி 11 சனி திசை ஒரு 40-50 வயசில் வந்துருச்சுன்னா அந்த 19 ஆண்டு அவர்களுக்கு ராஜ்ய யோகத்தை, நல்ல வாழ்க்கை, தொழில் உயர்வு, வெற்றிகளை சனி கொடுப்பார். பூர்வீக சொத்துகள் தடை தாமதம். நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துகள் கிடைக்காம போகுது. பூர்வீக சொத்துகள் வழக்கு வில்லங்கங்கள் உண்டு. நிறைய பேருக்கு சளி தொந்தரவு, வீசிங் ப்ராப்ளம் உண்டு. கண்ணாடி பெரும்பாலும் அணிஞ்சிருக்காங்க 11 சனி இருப்பவர்கள். இவர்களுக்கு பெரும்பாலும் அடிமை தொழில் பிடிக்காது. சொந்த தொழில் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் 11 சனி. சுய தொழில் ஆர்வம் உள்ளவர்கள், அதில் வெற்றியும் நிறைய கிடைக்குது. ஆனால் அங்கே சனி பகவான் நல்ல அந்த 11ஆம் இடத்தில் சனி பலமாக இருக்கணும். ஆட்சி உச்சம் பெற்று இருக்கணும். ஒரு சுபர் பார்வை இருக்கணும். 5-9 தொடர்பு இருக்கணும். இதெல்லாம் பெரிய வளர்ச்சியை கொடுத்துட்டு போயிடும். அவர்கள் பிரம்மாண்டத்தை சந்திப்பார்கள். 11 சனி பல தொழில் செய்வார்கள். நிறைய தொழில் செய்கிறாங்க, நிறைய வருமானத்தை பார்க்குறாங்க. பிற்கால வாழ்க்கை மிகப்பெரிய சிறப்பு. அதே போல் 11 சனி நல்ல ஆயுள் பலம் உண்டு. இவர்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு. வாழ்க்கையில் எளிமையாக வாழ பழகிட்டாங்கன்னா சனி திசை 11 சனி இருந்து சனி திசை வரும்போது எளிமையாக நேர்மையாக வாழ பழகிட்டாங்கனாலே இவர்களுக்கு வெற்றிகள்
அப்படியே தேடி வந்துக்கிட்டே இருக்கும். இது மிகப்பெரிய நல்ல அமைப்பு. 11ல் சனி இருப்பது. 11ல் ராகு. குடும்பம் அமைவதிலே தாமதம் உண்டு. திருமண வாழ்க்கை சிறப்பில்லாமல் போகுது. வழக்குகள் உண்டு. அந்த வழக்குகள் வெற்றிகள் கிடைச்சிடும் இவங்களுக்கு. அதுதான் பெரியது. 11ல் ராகு. நிறைய பேர் வெளிநாடு போகிறாங்க. 11ல் ராகு நிறைய பேர் வெளிநாட்டில் போய் வாழ்கிறாங்க. வெளிநாட்டு வருமானம் இவர்களுக்கு உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி உண்டு. பொதுவாக 11ஆம் இடம் வெளிநாடு பாவம். அப்போ 11ஆம் இடத்தில் கிரகம் இருக்கும்போது வெளிநாட்டு வருமானம் நிறைய பேருக்கு அதில் ராகு கொடுக்குறார். காதல் திருமணம் நிறைய பேர் செய்கிறாங்க. 11ல் ராகு. அந்த வாழ்க்கை சிறப்பில்லாமல் போகுது. இவர்களுக்கு குழந்தை பிறப்பதில் தாமதம் உண்டு. இல்லாட்டி ஒரு குழந்தை அழிந்து போகிறது, அதாவது கரு அழிந்து போகக்கூடிய நிலை, குழந்தை பிறந்து இறப்பது, இதெல்லாம் 11ல் ராகு இருப்பவங்களுக்கு நடக்குது. இப்போ ராகு 11ல் இருக்கவங்களுக்கு உயர்வு வளர்ச்சி உண்டு. 11ஆம் இடத்தில் ராகு, சனியைப் போல் ராகு 11ல் வெற்றி நிறைய கொடுப்பாரு. ஆனால் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து தான் அவங்களுக்கு வாழ்க்கை வெற்றியை ராகு கொடுக்குறார். நிறைய பேருக்கு பெண்களாக இருந்தால் 11ல் ராகு மாங்கல்யம் தொலைந்து போகுது, மாங்கல்யம் அறுந்து போகுது. இது மாங்கல்ய தோஷத்தை கொடுக்குது. ராகு 11ல் இருப்பவங்களுக்கு நல்ல பிரார்த்தனைகள் வழிபாடுகள் ராகு சாந்திகள் பண்ணும்போது மாங்கல்ய தோஷத்தை அதை தருவதில்லை. ஸோ அதை கரெக்டாக அவங்க வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணிக்கணும். நிறைய மருத்துவ செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். பெரும் புகழ் உண்டு. கட்டாயம் வாழ்க்கையில் ராகு உயர்வை தருவார். ஒரு மிகப்பெரிய தோல்வி, தடை, தாமதம், இதற்கு பின் வெற்றிகளை 11ல் ராகு கொடுப்பார். இதுவும் நல்ல ஒரு அமைப்பு தான். அடுத்து 11ல் கேது. குடும்பம் சிறப்பில்லை. குடும்பம், தனம், வாக்கு, பொருளாதாரத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் நிறைய தடை தோல்விகள் வந்துகிட்டே இருக்கும். நண்பர்களால் சிறப்பில்லை. பெரும்பாலும் நண்பர்கள் இருப்பதில்லை 11ல் கேது இருப்பவர்களுக்கு. ஆன்மீக நாட்டம், செயல் சிந்தனை, நல்ல ஞானம், அறிவு இவர்களுக்கு உண்டு. கட்டாயம் வழக்கு உண்டு. அந்த வழக்குகள் வெற்றிகள் உண்டு. 11ல் கேது இருப்பவர்களுக்கு வழக்கு இல்லாமல் போகாது. ஆனால் வழக்கு எந்த வழக்காக இருந்தாலும் அதை வெற்றி அடைஞ்சிருவாங்க. இவர்களுக்கு நண்பர்கள் குறைவென்றாலும் வேற்று மத நண்பர்கள் உண்டு. 11ல் கேது இருப்பவர்கள் நல்ல ஒரு ஞானவான்கள். இவர்களுக்கும் வாழ்க்கையில் முதல் பகுதி பெரிய தோல்வி இருந்தாலும் பிற்பகுதியில் நிறைய வெற்றி உண்டு. வாழ்க்கையில் நிறைய மருத்துவ செலவுகள் வந்துகிட்டே இருக்கும் 11ல் கேது. இவர்களும் இந்த கேது சாந்தி வழிபாடுகள் நிறைய செய்யும்போது நிறைய வெற்றிகளை அடையலாம். அப்போ மூத்த சகோதர உறவு சிறப்பில்லை. ஸோ இந்த 11ல் கேது இருப்பவர்களுக்கு நிறைய தடைகளுக்கு பின் தான் வெற்றி வாழ்க்கையில் கிடைக்குது. இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான். ஆனாலும் கூட ராகுவை விட கேது நிறைய தடைகளை கொடுத்து தான் வெற்றியை கொடுக்குறார். எனவே 11ஆம் இடம் என்பது வாழ்க்கையில் வெற்றி உயர்வை கொடுக்கக்கூடிய இடம். உபஜயஸ்தானம். வாழ்க்கையில் எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானம். அதில் அந்த பாவங்களில் அந்த 11ஆம் இடத்தில் நின்ற கிரகங்கள் அப்படிங்கிறதுல இப்போ சில விஷயங்கள் பார்த்தீங்க. இப்படி உங்களுக்கு எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துடைய பலம் எப்படி, சுபர் தொடர்பு இருக்கா, அந்த கிரகம் லக்ன சுபரா, லக்னத்துக்கு பாவியா, அந்த திசைகள் வருதா, எப்படி இருக்குன்னு பார்த்து உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து அதற்குண்டான எளிமையான இறை வழிபாடுகளை, அந்த கிரகத்துக்குண்டான நல்ல ஒரு வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றும் போது வாழ்க்கையில் இந்த உபஜயஸ்தானத்தில் நின்ற கிரகங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை தராமல் போவதில்லை. எனவே 11ஆம் இடத்தை நல்லா ஆய்வு செய்து பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை அடையலாம். ஒவ்வொரு பாவத்திற்கும் 11ஆம் இடம் மிகப்பெரிய வெற்றி தரும்னு சொன்னேன். அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் வெற்றி அடையணும்னா 11ஆம் இடத்தை போய் பார்க்கணும். அப்போ உங்களுக்கு எந்த விஷயம் வாழ்க்கையில் மைனஸாக இருக்கோ அந்த பாவத்திற்கு 11ஆம் பாவத்தை போய் நீங்கள் பார்த்து அதுக்குண்டான கிரகத்தை ஆக்டிவேட் செய்யும்போது அந்த கிரகம் உங்களுக்கு அந்த பாவத்துடைய சிறப்பை கொடுக்காமல் போகாது. எனவே அவரவர் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து நல்ல எளிமையான இறை வழிபாடுகளை செய்து 11ஆம் இடத்துடைய முழு வெற்றிகளை வாழ்க்கையில் அடைந்து மிகப்பெரிய வெற்றிகள் சாதனைகள் அடைய வேண்டும் என்று நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம். சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.